வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் இதில் இன்னைக்கு ஆத்திசூடியில் 18வது வாசகம் பார்க்குறோம். இடம் பட வீடு எடேல், இதுதான் அந்த வாசகம். இது பரிச்சயம் இல்லாத ஒரு வாசகம் தான். பல பேர் பார்த்துக்கவே மாட்டாங்க, இப்படிலாம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்காது. இடம் பட வீடு எடேல். இந்த இடம் படங்கிறது ஒரே சொல் தான். வீடுங்கிற அடுத்த சொல், எடேலுங்கிறது அடுத்த சொல்லாக மொத்தம் 3 சொற்கள் தனித்தனியாக மொத்தம் 10 எழுத்துக்கள் அதில் இருக்குது. இந்த இடம் பட வீடு எடேலுங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப தேவையாக இருக்குதுன்னு தோணுக்குது. என்னென்னா, இடம் பட வீடு என்னென்னா, அதிகமாக இடம் இருக்கிற மாதிரியான ஒரு வீடு தேர்ந்தெடுக்காதீர்கள் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இல்லை, வீட்டுக்கு வெளியே. அப்போவே இப்போ தான் நமக்கு இந்த ஹவுசிங் ப்ராப்ளம்லாம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீடு சொந்தமாக ஒரு இடம் வாங்க முடியல, நிறைய இடம் இல்லை, காலி மனை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த மாதிரி விஷயமெல்லாம் இல்லை. ஆனால் அப்போதே சொல்லப்பட்டிருக்கிறது, இடம் பட வீடு எடேல். இதுக்கு 2 பொருள் சொல்கிறாங்க. முதல்ல ஒரு பொருள் மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அடுத்த பொருளுக்கு போவோம். இந்த இடம் பட வீடு எடேல் என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2 பேர் இருக்கீங்க ஒரு வீட்டில், 4 பேர் இருக்கீங்க, 4 பேர் இருக்கீங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு வீடு வேணுமோ அந்த அளவுக்கு வீடு எடுத்தால் போகிறோம். ரொம்ப பிரம்மாண்டமான வீடுலாம் தேவையில்லை. அதுதான் நேரடியான பொருள், இடம் பட வீடு எடேல். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இது ஔவையார் சில நூற்றாண்டுக்கு முன்பு தமிழில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை ஒட்டிய ஒரு அரேபிய மொழி ஒன்று இருக்கிறது. அரேபிய பழமொழியும் சொல்ல முடியாது, ஒரு அரேபிய மொழி தான் அது. ஒரு வாசகம் இருக்குது அரபியில், ரொம்ப அருமையான ஒரு வாசகம். அது இஸ்லாமிய மொழியாக சொல்லலாம். இஸ்லாமியர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை நெறிமுறையாக அதை சொல்லுவாங்க. ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க சொல்கிறாங்க, 2 பேர் தங்குவதற்கான கூடாரத்தை 3 பேர் தங்குவதாக அமைக்காதீர்கள். இதுதான் அந்த அரேபிய பண்படி. 2 பேர் தங்குவதற்கான கூடாரத்தை 3 பேர் தங்குவதாக அமைக்காதீர்கள். இது பாருங்களேன், நம்மளால தெரியும், ஒரு பாலைவனம், ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க, இரவு நேரம் ஆச்சு, அவங்க எங்கே தங்கணும் பார்க்குறாங்க, ஒரு கூடாரம் போட்டு தங்குறாங்க. அதுதான் டென்ட்டு அப்படி சொன்னால் நிறைய பேர் புரியும். ஒரு டென்ட்டு போட்டு தங்குறாங்க. அப்படி போடும்போது இந்த கூடாரத்தில் எத்தனை பேர் தங்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம 2 பேருக்காக தான் ஒரு டென்ட்டு போடுறோம் அப்படின்னா, 2 பேருக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டென்ட்டு போட்டால் போகிறோம், கூடாரம் போகிறோம். அது ஏன் 3 பேருக்காக அமைத்துக் கொள்கிறீர்கள்? இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சமூக செய்தி இருக்குது. இது இஸ்லாமிய பன்மொழி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இஸ்லாது வலியுறுத்தக்கூடிய மிக அடிப்படையான ஒரு தத்துவம் இதில் அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டுமே நீங்கள் நுகர்ந்து கொள்ளலாம். அதற்கு தான் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதற்கு அதிகப்படியாக கொஞ்சம் நீங்கள் நுகர்ந்தால் கூட அது இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தீங்கு. எவ்வளவு பெரிய ஒரு செய்தி பாருங்கள். 2 பேர் இருக்கிற மாதிரி கூடாரம், அல்லது நீங்கள் 3 பேருக்காக அமைச்சிங்கன்னா, யாருக்கோ இருக்கக்கூடிய ஒரு உரிமையை நீங்கள் பறித்து கொண்டு விட்டீர்கள், வஞ்சித்து கொண்டீர்கள். அது வேண்டாம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை இது ஒன்றுங்க. அடிப்படையாக சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ, உங்களுக்கு எவ்வளவு அடிப்படையில் தேவையாக இருக்கிறதோ அதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு மேல் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுக்கு திருட்டுக்கு சமம், களவுக்கு சமம். அவ்வளோதான் உங்களுக்கு இருக்குது. இல்லைன்னா சமுதாயத்தை நீங்கள் இழைக்கிற மிகப்பெரிய அநீதி. எவ்வளோ அருமையான தத்துவம் பாருங்கள். இதுதான் இடம் பட வீடு எடேல் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய இடம் இருக்கிற மாதிரி வீடு எடுக்காதீங்க, வேண்டாம். அது இப்போ நடைமுறைக்கு எப்படி அது சாத்தியமாகிறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால் இது மாதிரியான ஒரு தத்துவத்தை நமக்கு தெரிந்து உலக இலக்கியத்தில் வேறு எங்கேயும் பார்க்க முடியல. இவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னு, இந்த வாசகம் சென்று சேராததற்கு என்ன காரணம் அப்படின்னா, இது இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கு. அதனாலேயே திட்டம் போட்டு இதெல்லாம் பாடத்தில் சேர்க்காம விட்டாங்களோன்னு தோணுது. அடுத்த பொருளுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுப்போம். வீட்டுக்கு போகிறோம், நடைமுறைக்கு வருவோம். 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அவங்க வீடு தேடுறாங்க. எப்படி தேடுவாங்க யோசிச்சு பாருங்களேன். மிஞ்சி போனால் ஒரு டபுள் பெட்ரூம் இருக்கிற மாதிரி தேடுவாங்க. ஆனால் சில பேர் ரொம்ப வசதியாக வேணும், இவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் வேணும், அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் வேணும், அப்புறம் வந்து நாங்களாம் இருக்க தனியாக ஒரு ரூம் வேணும், விருந்தினர்கள் வந்தால் ஒரு ரூம் வேணும் அப்படின்னு 5-6 ரூம் இருக்கிற ஒரு வீடு எடுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா தேவையில்லாமல் உங்களுடைய பணத்தை நீங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள், விரயமாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ வேணாம். ரொம்ப அதிகம் எடுக்கிற மாதிரி வீடு எடுக்காதீங்க. வாடகைக்கு போகிறவங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவுரை இது. அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. இடம் பட வீடு எடேல். ஏன்னா நீங்கள் கொடுக்க போகிறதெல்லாம் வாடகையாக போயிடுப்போது, திரும்ப உங்களுக்கு வரவே போகிறதில்ல. அது வேற சின்னதாக ஒரு வீடு எடுத்துட்டு இப்போதைக்கு இருந்துக்கிட்டு, ஏற்கனவே பார்த்தோம், அந்த மாதிரி ஒருத்தருக்கு இணங்கி அனுசரணையாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க. அது வரக்கூடிய அந்த மிகையாக இருக்கக்கூடிய பணத்தை சேர்த்து வச்சுன்னா சொந்தமாக ஒரு வீடு வாங்கிக்கலாம். அதிகமாக வாடகை இப்போது கொடுத்து நீங்கள் செலவழிப்பதை விட குறைவான இடத்துல இருந்து கொண்டு பணத்தை சேர்த்து வைத்து நீங்கள் சொந்த இடத்துக்கு போகலாம். இவ்வளவும் இடம்பட வீடு இடம்லாம் வருதுங்க. அதுதாங்க முதல் பொருள். இடத்துடனே ரொம்ப அதிகமாக இடம் இருக்காம வீடு பார்க்காதீங்க அப்படின்னு. ஆனால் இங்கே 2வது ஒரு பொருள் இருக்குது. அதுதான் மிக முக்கியமான ஒரு பொருள். இது ஒரு மறை பொருள் சொல்லலாம். இதில் ஒரு ஹிடன் மீனிங் தான் அது.
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தயவு செய்து பொது இடத்தை ஆக்கிரமித்து கொண்டு ஒரு வீடு எடுக்காதீர்கள். இடம்பட வீடு எடையல் அப்படின்னா பொது இடத்தை ஆக்கிரமிக்கிற மாதிரி இருக்காதீங்க. இது ஒன்றும் புதிய விஷயமே இல்லை. நம்மெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். எத்தனை பேர் பொது இடத்தை வாங்கிக்கிறாங்க, அந்த இடத்த மனை கட்டுறாங்க, அந்த இடத்த வீடு கட்டுறாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அது ரொம்ப தவறு. இடம்பட வீடு எடையல் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த கான்செப்ட் இதே பொருளை உலக நீதியிலையும் வருது. அந்த உலக நீதியும் நமக்கே தெரியும், அதுவும் நீதி நெறிகளில் ஒன்று தான். அதில் ஒரு இடத்த சொல்கிறாங்க, பொருவார்த்தம் போர்க்களத்தில் போக வேண்டாம், பொது நிலத்தில் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அதுலேயே வருது. இது யாருக்கா புதுசாக இருந்தேன்னா சொல்கிறேன், உலக நீதி நமக்குலாம் தெரியும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் தான் படிக்கிறோம்ல, அதுதான் உலக நீதி. அதில் இந்த 7வது செய்யுள்ள இது வருது. பொருவார்த்தம் போர்க்களத்தில் போக வேண்டாம், பொது நிலத்தில் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். நேரடியாக சொல்கிறாங்க. இதே கொஞ்சம் மறைபொருளாக ஔவையார் சொல்கிறாங்க. ஔவையாருக்கு அப்புறம் தான் உலக நீதி வந்தது. சரிங்களா? ஆக பாருங்களேன், பொது இடத்துல இருப்பதுங்கிறது தவறுங்கிறத உலக இலக்கியத்தில் தமிழ் இலக்கியம் தான் எடுத்து சொல்லுது. இதெல்லாம் நம்முடைய நீதி நெறியில் வருது இதெல்லாம். ஆக இடம்பட வீடு எடையல். பொது இடத்துல பொது இடம் நமக்குள்ளே வர மாதிரியான ஒரு வீடு எடுக்காதீங்க, அங்கே போய் தங்கி இருக்காதீங்க. பொது இடத்துல ஒரு நாள் கூட தங்கி இருக்காதீங்க. பொது நிலத்தில் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இதெல்லாம் எது மாதிரி ஒரு வாசகம்னு பார்த்தீங்கன்னாக்க, பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை பொதுவாக தான் இருக்க வேண்டும், அதை நாம் உரிமையாக்கி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான். இதான் திட்டம் போட்டு தான் ஒரு பாடத்திலேருந்து எடுத்துட்டாங்களோன்னு தோணுது. இதெல்லாம் வேண்டாம், வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கொள்கை ரீதியாக எடுத்தாங்களோ என்னவோ தெரியல. இந்த இடம்பட வீடு எடையல்ங்கிறது அதெல்லாம் வருது. 2வது. 3வது, கிராமங்களில் இப்போ கூட நடந்துகிட்டு இருக்கு. என்னென்னு 2 வீடு இருக்குது. சரிங்களா? அதில் 2 பேருக்கும் இடையில் ஒரு பொதுவான ஒரு இடம் இருக்கிறது. இந்த பொதுவான இடம் யாருக்கு அப்படிங்கிறதுலாம் பெரிய சச்சரவு சண்டையெல்லாம் இன்றைக்கி பல இடங்களில் அதை வச்சு தான் வருது. இது யாருக்கு பொதுவான இடம் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், பொதுவாக இருந்து விட்டு போட்டுனால எவ்வளோ சண்டை சச்சரவுகள் தீரும் தெரியுமா? இன்றைக்கி நீதிமன்றத்தில் போனீங்கன்னா, சிவில் கோர்ட்டில் நீங்கள் சிவில் கேசஸ் போய் பார்த்தோம்னா, இந்த பொதுவான இடத்துல தான் சச்சரவுகளே வந்து கொண்டிருக்கு. யாருக்கு சொந்தம் அப்படிலாம் இல்லை. அதில் நீங்கள் வீடாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அது பொதுவான இடமாக இருந்து விட்டு போட்டோம் அப்படின்னா எவ்வளோ சுணக்கமாக இந்த ஒரு முடிவுக்கு வர முடியாது பாருங்களேன். இதெல்லாம் இந்த ஒரு வாசகத்துக்குள்ளே வருது. இடம்பட வீடு எடையல் அப்படின்னா நமக்கு அதிகமாக இடம் இருப்பதுமாக வீடு எடுத்துக்கொள்ள வேண்டாம், பொது நிலத்தில் நம்முடைய வீடு ஆரோக்கிய மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டாம். இருந்து வெளியே வந்தால் அமைதியாக வாழ முடியும். இடம்பட வீடு எடையல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.